பாஜக கூட்டணியில அவங்க எல்லாம் இருக்கணும்னு நினைச்சு அவங்க வேலை செய்யல. அவங்களே அப்ப ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டாரு, கொடுக்கல. அப்ப அது அவரு நீண்ட காலம் அரசியல் இருந்த இருக்கிற ஒரு தலைவர், 2 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு தன்மானம்னு இருக்குல்ல, அதனாலதான் அவர் அந்த கூட்டணி விட்டு வெளியில வந்திருக்காரு. வேற காரணம் அது பல நாளா அவங்க அணுகித்தான் இருக்காங்க. ஏன்னா இந்த கூட்டணியில அவங்க ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. அவங்களுக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்படலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் முதல்ல பேசி இருந்ததாகவும் அவங்க கொடுக்க தவறிட்டதாகவும் ஒரு செய்தி வந்தது. அந்த அடிப்படையில் அவங்க திமுக கூட்டணிக்கு போகலாம்னு நினைக்கலாம். அதனால முதல்வரை சந்திச்சு பிரதமர் மோடி வந்து ராஜேந்திர சிலையா ஆகஸ்ட் 17 செஞ்சியில எங்க பாட்டனாருடைய கோட்டை கோனேரி கோட்டை மீட்பு போராட்டம் வச்சிருக்கேன். அதுல இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். நீங்க யாரை கேட்டு நீங்க வந்து இந்த கோட்டைய மராட்டிய மன்னர்களுடைய கோட்டைன்னு எப்படி அறிவிக்கிறீங்க? நீங்க 300 ஆண்டுகள் என் பாட்டை ஆண்டிருக்கான். ஆனந்த கோன் மகன் கிருஷ்ணகோன் மகன் கோனேரி கோன், அவருக்கு பிறகு ஒரு வாரிசுகள். ஒட்டக்குத்தர் பாட்டிலேயே செஞ்சியர் கோன் காடவர் கோன்னு வாக்கலே இருக்கு. எங்களுக்கு கல்வெட்டிலே இன்னும் சான்று இருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு பல மன்னர்கள் எங்க முன்னோர்களுக்கு எங்க பாட்டங்களுக்கு பின்னாடி முகலாயர்கள் எல்லாரும் ஆண்டிருக்கான். முகலாயர் ஆண்டிருக்கான், எங்க பாட்ட ராஜேந்திரன் ஆண்டிருக்கான், ராஜேந்திர சொல்லி எல்லாரும் ஆண்டிருக்கான். இதுல திடீர்னு வந்து இது மராட்டிய மன்னர்களின் கோட்டைன்ட்டு நாங்கெல்லாம் சண்டை போட்ட பிறகு இப்பதான் உங்களுக்கு ராஜேந்திர சோழன் என்ன போன வாரம் இறந்துட்டாப்லையா? போன வாரம் இறந்துருக்காப்லையா ராஜேந்திரன்? காசு வெளியிட்டு இருக்கிறீங்க, ஹிந்தி இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இல்ல. அவன் யார்? அவன் தமிழனுக்கு காசு வெளியிடும் போது அவன் தாய்மொழியிலே இருக்காது. எப்படி இருக்கு? சிலை எப்போ வைப்பீங்க? ஏன்னா இங்க எல்லாருக்கும் ஒரு இருக்கு, எங்க பாட்டனுக்கு சிலை வச்சா செத்து போயிடுவாங்கன்ட்டு. தெரியுமா தெரியாது? பெருவுடையார் கோயில்ல தஞ்சையில் இருக்க பெரிய கோயிலுக்கு உள்ள தலைவாசல் வெளியே யாராவது ஒரு தலைவனை போயிட்டு வர சொல்லுங்க பாப்போம். என்ன செய்வீங்க? போக மாட்டாங்க, சும்மா ஏதாவது பேசிட்டு போறதானே. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.